ஸோ வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இது நம்மளோட 11th 12th மட்டும் இல்லை, இன்டர்வியூ வரைக்கும் எல்லாத்துலேயும் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இது போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரிலையபிலிட்டி அப்படின்னா நம்புகிற விஷயம். ஸோ அக்கௌண்ட்ஸிங் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும்? ஒருத்தர் வந்து நம்புகிற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். த யூசர் மஸ்ட் பி ஏபிள் டு ரிலை ஆன் த இன்ஃபர்மேஷன். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா த ரிலையபிலிட்டி ஆஃப் த அக்கௌண்டிங் information depends on the degree of correspondence between what the information conveys about and the event or transaction that have actually occurred or displayed. இதில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போது ஒரு மனுஷன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஓனர் அதாவது பாஸ் வந்து அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. பாஸ் வந்து அந்த மனுஷனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. என்ன வேலை அப்படின்னா, நீ வந்து போயிட்டு 5 இண்டஸ்ட்ரீஸில் 2 குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேதர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மனுஷன் இருக்கான் தெரியுமா, அவன் போகிற வழியெல்லாம் பாட்டு பாடிட்டே போயிட்டு அவன் மைண்டில் எப்படி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா, 2 இண்டஸ்ட்ரியில் போய் 5 ரா மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவன் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வரான். ஸோ இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அவன் பாஸ் கிட்ட கொண்டு போனான்னா, பாஸ் கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது மட்டும் இல்லை, கோவமாக ஆகிடுவார். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி ஒரு யூசர்கிட்டேருந்து இன்னொரு யூசருக்கு போச்சோ அதே மாதிரி அந்த யூசர் வந்து அடுத்த பார்ட்டிக்கிட்ட கன்வே பண்ணும்போதும் போகணும். அதுதான் வந்து ஒரு கம்யூனிகேஷனோட ஸ்ட்ரென்த்து. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் எப்போ ரிலையபிளாக இருக்கும், எப்போ அதில் வந்து எரர்ஸ் அண்ட் பயாஸ் இல்லையோ அப்போ தான் வந்து அது வந்து அது வந்து ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்க முடியும். ஸோ அதுதான் நம்மளோட தேர்ட் பாயிண்ட். இட் மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் எரர்ஸ் அண்ட் பயாஸ். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, இட் மஸ்ட் பி credible, verifiable and independent parties with the same method of measuring and neutral and faithful. அதாவது இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் படி இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படி கன்வே பண்ணுறோமோ அதே மாதிரி அடுத்த பார்ட்டிக்கு கன்வே ஆச்சு அப்படின்னா தான் அது வந்து யூனிவர்சலாக வந்து எல்லாராலையும் ஒரே மெத்தடில் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து ஓனர் 2 குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் எதுக்கு பண்ண சொல்லியிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம அது வந்து மாற்றி புரிஞ்சுட்டு வேறு மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம் இல்லைனா ப்ரெசென்ட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக டெசிஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுதான் வந்து ரிலையபிலிட்டிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னும் ஃபேக்சுவலாக எக்ஸாம்பிள் தரணும் அப்படின்னா வந்து, இப்போ டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஒரு மெஷினரியோட விலை வந்து 10,000ன்னு வச்சுக்கோங்க. இந்த மெஷினரிக்கு வருஷம் நம்ம என்ன கிளைம் பண்ணணும்? வருஷம் நம்ம டெப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணணும். இப்போ வந்து அக்கௌண்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து டெப்ரிஷியேஷன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவான்? இதில் ஃபார் எக்ஸாம்பிள் 10% ரேட் அப்படின்னும் போது 10,000ல் 10% will be 1,000. ஃபஸ்ட்டு வருஷம் 1,000 கிளைம் பண்ணுவான், செகண்ட் வருஷம் 1,000 கிளைம் பண்ணுவான். தேர்ட் வருஷம் வந்து என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பதிலாக வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் பண்ணிடுறான். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் பண்ணும்போது இந்த 10,000ல் 2,000 போயிடுச்சுன்னா 8,000 இருக்குமா? இந்த 8,000ல் 10% அவன் கிளைம் பண்ணான்னா மூணாவது வருஷம் எவ்வளோ வந்து அவன் டெப்ரிஷியேஷன் கிளைம் பண்ணுவான்? 800 தான் கிளைம் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல வந்து எதுக்கு இது கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஓனருக்கு எப்போ புரியும்? அவன் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தா தான் அவனுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே வந்து வெரிஃபையபிளாக இருக்கணும். எப்போ நம்மளால் க்ராஸ் செக் பண்ண முடியுதோ, ஒரு வேலிடான பாயிண்ட் வச்சு நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுதோ அப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஈவன் மோர் ரிலையபிளாக இருக்கும். அதாவது அந்த இன்ஃபர்மேஷனை நம்பி நம்ம எந்த டெசிஷன் வேணால் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும் ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளோடது ரிலவன்ஸ் அப்படின்னா வந்து நான் பேசுகிறது வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து எல்லோரும் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வேறு எதையாவது பற்றி பேசிகிட்டு இருக்கேன் போது அந்த இடத்துல நமக்கான கனெக்ட் இருக்காது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஒரு டீச்சர் வந்து
தென்னை மரத்தை பற்றி எழுத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து தென்னை மரத்தை வந்து மாடு கட்டியிருந்தாங்க, மாட்டுக்கு 4 கால் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு மாடை பற்றி கதை எழுதியிருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு அப்ரப்டான டெசிஷன் வந்து எடுக்க முடியாது. நமக்கு டைமுக்கு எப்போ குயிக்காக டெசிஷன் எடுக்கணுமோ அப்போ நம்மளால எடுக்க முடியாது. ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ராப்ளம்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். அதுதான் நம்மளோட ரிலவன்ஸ் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். To be relevant, the information must be available in time, help in prediction and feedback, and must influence users by decisions. எந்த டெசிஷன்ஸில் helping them form predictions about outcomes in past, present and future events, confirming and correcting past evolution. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு கம்பெனியில் 3 ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று எக்ஸு, இன்னொன்று வாயு, இன்னொன்று வந்து செட்டு. இப்போ எக்ஸில் வந்து நமக்கு ஒரு 1000 rupees ப்ராஃபிட் கிடைக்கிது ஒரு ப்ராடக்ட்டுக்கும். ஒய்க்கு வந்து 500 கிடைக்கிது, ஜெட்டுக்கு வந்து ஒரு 750 கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே கான்ஸ்டண்ட்டாக இதே ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஓகேவா? அப்போது நடுவில் ஒய் மட்டும் என்ன பண்ணுறான்னா ஒரு ஆனுவல் ரிசல்ட் அப்பவும் வந்து ஒய்யோட ப்ராஃபிட் மட்டும் நமக்கு வந்து குறைஞ்சிட்டே வருது. லைக் 450 ஆகுது, அப்புறமா 400 ஆகுது, இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வருது. இது எதனால அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் எப்போ கண்டுபிடிக்க முடியும்? எப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் டேட்டா இருக்கும் அப்போ தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இந்த விஷயத்துக்கான ரெமெடி கண்டுபிடிக்கிறதுக்கு அக்கௌண்டன்ட் எந்த மாதிரியான டேட்டாஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்? அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட காஸ்ட் எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு காஸ்ட் இருக்க மாதிரியான டேட்டா வேணும். அதோட டெப்ரிஷியேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரியணும். அதோட சப்ளையர்ஸ் யார், நடுவில் எப்போவாச்சும் மாறி இருக்காங்களான்னு தெரியணும். இந்த மாதிரியான டேட்டா எல்லாமே வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனில் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான டேட்டா வந்து கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸில் இருக்கணும். அந்த மாதிரியான டேட்டாவை தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி ரிலவெண்ட்டான டேட்டா கிடைக்கும்போது தான் வந்து நம்மளால் அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் வந்து எடுக்க முடியும். சரியா? ஸோ இதை வச்சு இப்போ அந்த ஓனரால் என்ன பண்ண முடியும்? அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை கம்பேர் பண்ணலாம். போன வருஷம் எவ்வளோ காஸ்ட் இருந்துச்சு, போன வருஷம் எவ்வளோ டெப்ரிசியேஷன் இருந்துச்சு, போன வருஷம் எந்த சப்ளையர்கிட்ட வாங்கினோம், இந்த வாட்டி சப்ளையர் மாற்றிருக்கோமா, இது எல்லாமே வந்து அவங்களால செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ரெசென்ட்டில் என்னெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, போன வாட்டி விட இந்த காஸ்ட் எவ்வளோ இருக்குது இந்த வருஷம் டெப்ரிசியேஷன் எவ்வளோ, இந்த வருஷம் எந்த சப்ளையர்கிட்ட இல்லை அதே சப்ளையர் தானா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னா இதை வச்சு அவங்க வந்து ஃப்யூச்சரில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிசைட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய ப்ராஃபிட் மார்ஜின் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களால டிசைட் பண்ண முடியும். இது எல்லாமே அவங்க வந்து எதை வச்சு பண்ணுறாங்க? அக்கௌண்டிங் டேட்டா வச்சு. எப்படி பண்ணுறாங்க? பாஸ்ட் வச்சு ப்ரெசென்ட்டை எவால்வேட் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இல்லையா? இது எல்லாமே ஒரு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனால் பண்ண முடியணும். இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்? எப்போ வந்து அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்போ தான் முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. அண்டர்ஸ்டாண்டபிலிட்டினா டிசிஷன் மேக்கர்ஸ் மஸ்ட் இன்டர்பிரேட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இன் த சேம் ஆஸ் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் கன்வே டு. அதாவது இது நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் மாதிரி தான். இப்போ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி நினச்சிட்டு மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதே மாதிரியான விஷயம் தான் அவங்க யூசர்கிட்ட கொடுக்கும்போது அந்த யூசருக்கு கன்வே ஆகணும். நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி அதே சென்ஸில் வந்து யூசரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த இடத்துல வந்து 2 விஷயம் வரும். குட் அண்ட் பேட் கம்யூனிகேஷன். குட் அண்ட் பேட் கம்யூனிகேஷன் இன் அ மெசேஜ் ஆர் ஃபண்டமெண்டல் டு த அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? நம்ம சொல்கிற விஷயம் நம்ம சொன்ன விதத்துலேயே போய் யூசருக்கும் போய் சேரும் இல்லையா? அதுதான் வந்து ஒரு குட் கம்யூனிகேஷன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அக்கௌண்டன்ட் ஷுட் ப்ரெசென்ட் த கம்பேரபிள் இன்ஃபர்மேஷன் இன் த மோஸ்ட் இன்டெலிஜிபிள் மேனர் வித்தவுட் சாக்ரிஃபைசிங் ரிலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி. இதுக்கான அர்த்தம் என்னென்னு புரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம 3 வார்த்தை புரிஞ்சுக்கணும். இன்டெலிஜிபிள் அப்படின்னா பண்ணுற விதம் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ வந்து நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து இன்டெலிஜிபிள் மேனர்னு சொல்லலாம். அக்கௌண்ட்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரஃப் நோட்டில் கிறுக்கிற மாதிரி என்னால் கிறுக்க முடியாது. ஸோ அதுக்கான மேனரிசம் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும்போது அந்த ப்ரொசீஜர் வந்து எதை சாக்ரிஃபைஸ் பண்ணிடக்கூடாதுன்னா ரிலவன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி. இந்த 2 வார்த்தையை சாக்ரிஃபைஸ் பண்ணிடக்கூடாது. ரிலவன்ஸ் என்னென்னு முன்னாடி பார்த்தோம், ரிலையபிலிட்டியும் பார்த்துரும். ஸோ இந்த 2 விஷயம் வந்து நம்ம ஃபார்மேட் படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த 2 விஷயத்தை வந்து நம்ம என்றைக்குமே இழந்துடக்கூடாது. அது வந்து மைண்டில் வச்சுட்டு நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது போகலாம் கம்பேரபிலிட்டி. கம்பேரபிலிட்டினா வந்து இப்போ வந்து ரிலையபிலிட்டி, ரிலவன்ஸ், அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடாது. இது ஃப்யூச்சர்லேயும் சரி
ப்ரெசென்ட்லேயும் சரி நம்மளோட பாஸ்ட் டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை வந்து ப்ரெசென்ட் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். must belong to the common period, unit and form. அப்போ தான் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மில்க் வந்து சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். ஓகேவா? அந்த கம்பெனியோட வேலை என்ன, வில்லேஜஸ்லேருந்து மில்கை கலெக்ட் பண்ணி அதை வந்து சப்ளை பண்ணுறது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மில்க் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது எதில் மெஷர் பண்ணுவாங்க, லிட்டர்ஸில். அதுலேருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும், கஸ்டமர்ஸ்க்கு டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு காசு கிடைக்குமா, அந்த காசு எதில் இருக்கும், ருபீஸில் இருக்கும். இப்போது ஒரு வருஷம் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு 50,000 லிட்டர் மில்க் வந்து விற்று போகுது. ஓகேவா? 50,000 லிட்டர் மில்க் விற்றதில் அவங்களுக்கு எவ்வளோ சொல்லலாம், ஒரு 10 லட்ச ரூபா வருது. ஓகேவா? அந்த 10 லட்ச ரூபா காசு வருது அதை விற்கிறதுல. அடுத்த வருஷம் வந்து 60,000 விற்கிறாங்க. 60,000 விற்கும்போது 10,50,000 ரூபா ப்ராஃபிட் வருது அவங்களுக்கு. ப்ராஃபிட்னு இல்லை, ரெவென்யூ வருது. இந்த மாதிரி ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்க கம்பெனி வளர்ந்துருச்சா இல்லையான்னு சொல்லி, எப்போ வந்து அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து அவங்க பார்க்குறாங்களோ அப்போ தான் முடியும் இல்லையா? ஏன்னா நான் என்னோடய ப்ரெசென்ட்டை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன்னா நான் வளர்ந்துட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுவே நான் ப்ரீவியஸில் இப்போ 10 ரூபா சம்பாதிக்கிறேன், போன வருஷம் 9 ரூபா, அதுக்கு முன்னாடி வருஷம் 8 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் போது என்னோடய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் நான் கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? இதே தான் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ்லேயும் பண்ணுவோம். அதுதான் வந்து நம்ம கம்பேரபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த கம்பேரபிலிட்டி எப்போ பண்ண முடியும், அந்த கம்பேரிங் யூனிட் வந்து ஒரே யூனிட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் போன வருஷம் எவ்வளோ சம்பாதிச்சேன்றது வந்து நான் ருப்பீஸை வச்சு தான் நான் பார்ப்பேன். ருப்பீஸை கம்பேர் பண்ணி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்ப்பேன் இல்லையா? ஸோ டு பி கம்பேரபிள் அந்த விஷயம் இல்லைனா டிரான்சாக்ஷன் மஸ்ட் பிலாங் டு த சேம் யூனிட், பிலாங் டு த பர்டிகுலர் டைம், பிலாங் டு பர்டிகுலர் இஷ்யூ. ஓகேவா? இஷ்யூ இன் த சென்ஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து சேமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த விஷயத்தை கம்பேர் பண்ண முடியும். இப்போ வந்து லிட்டரையும் கேஜியையும் கம்பேர் பண்ண முடியாது. கேஜி கூட தான் கம்பேர் பண்ண முடியும், லிட்டர் கூட தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ த யூனிட்ஸ் ஆஃப் கம்பேரிசன் மஸ்ட் பி த சேம். அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இது வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கவன், அதாவது இன்டர்னல் யூசர். நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் யாரோடது, இன்டர்னல் யூசரோடது. இதே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் யூசர் வந்து எப்படி வந்து பார்ப்பாங்க, ஒரு கம்பெனியோட ரெக்கார்ட்ஸை எதுக்காக பார்ப்பாங்க, எக்ஸ்டர்னல் யூசர்ஸே ஒரு ஷேர் ஹோல்டர் பார்த்துக்கலாம். ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுவார், ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். கரெக்டாக? கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த ஷேர் ஹோல்டரான மனுஷன் எப்படி அப்படியே தூக்கி அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுவாரா, மாட்டார். அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோட டேட்டாவை அனலைஸ் பண்ணுவார். கரெக்டாக? அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்பார். அசெட் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்பார். லைபிலிட்டியில் வந்து எவ்வளோ எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் இருக்குது, ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பாண்ட்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இதோட நிறுத்திடுவாங்களா, அதோட கிரெடிட் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த கிறிஸ்டல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து அவங்களுக்கு தோணும், ஓகே இந்த கம்பெனி வந்து குட் கம்பெனி, நம்ம வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன் எல்லாத்துக்குமே வந்து எது வந்து வேலிடாக இருக்கணும், நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி 4 குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸுமே வந்து என்ன பண்ணியிருக்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் அண்ட் ரிலையபிள் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் எரர்ஸ் அண்ட் பயாஸ்ன்னு நம்ம ஒத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டருடைய லாஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தோம்னா பேசிக் டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அது வந்து நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், ஏன்னா அதில் ஆல்மோஸ்ட் 20 டேர்ம்ஸ் இருக்குது. இதில் பண்ணோம்னா ரொம்ப லாங் ஆயிரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.